Meriba Paneer Soda. I trust Meriba. பாடகி ஜானகி அம்மா சமீபத்தில் வயது மூப்பின் காரணமா மைசூர்ல உயிரிழந்தாங்க. இவங்களோட இந்த திடீர் இறப்பு மக்கள் பலரையும் சோகத்தில் ஆழ்த்துச்சு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு பல மொழிகள்ல இவங்க பாடின பாடல்கள் பலரோட மனசுல இடம் பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இதனால இவங்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த இந்தியா முழுவதும் இருந்து பல பேர் மைசூர் வந்திருந்தாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில சிங்கர் ஸ்வேதா மோகன் ஜானகி அம்மாவோட இறப்புக்கு நேர்ல போகாதது சர்ச்சையா மாறி இருக்கு. பலரும் ஏன் நீங்க அவங்க இறப்புக்கு போகலன்னு அவங்க கிட்ட கேள்வி கேட்டுட்டு வந்தாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில ஸ்வேதா மோகனே இதுக்கு பதிலளிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட நீங்க ஏன் ஜானகி அம்மாவோட இறப்புக்கு போகலன்னு கேக்குறாங்க. நான் லண்டன்ல இருந்தேன், ராஜா சாரோட கான்சர்ட்ல இருந்தேன். அவங்க இறந்த செய்தியை கேட்டு நாங்க அவங்களுக்கு இசை மூலமா பல மணி நேரம் மரியாதை செலுத்தி இருந்தோம். கடைசியா ஒரு முறை அவங்கள பார்க்க முடியாம, அவங்க ஆசீர்வாதம் கிடைக்காம நான் பட்ட துயரத்தை இந்த உலகத்துக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்ல. மனசை கல்லாக்கிட்டு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்காக அவங்களோட பாடலை பாடின ஒவ்வொரு வரி பாடும்போதும் அவ்வளோ நொந்து போன. புரிதலுக்காக எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டிய சூழல்ல தள்ளப்பட்டிருக்கோம். நான் ஏன் போலன்னு கேட்கறவங்க எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன், ஆமா என்னால போக முடியல. அதனால நான் வீடியோ கால் மூலமா ஜானகி அம்மா ஆம்புலன்ஸ்ல போகும்போது பார்த்தேன். அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றேன். ராமுகாரோ அப்படிங்கிற நபர் மூலமா தான் இது சாத்தியமாச்சு. அதுக்கு ரொம்ப நன்றி. ஜானகி அம்மாவோட மனசுல எனக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு. என்னோட மனசுலயும் அவங்களுக்கான இடம் அப்படியே தான் இருக்கும். யாரெல்லாம் நான் நேர்ல போலன்னு என்ன நக்கலா கேள்வி கேட்டீங்களோ அவங்க எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன், இது ரொம்பவே கடினமான சூழ்நிலை, மேற்கொண்டு எனக்கு காயப்படுத்தாதீங்க அப்படின்னு ரொம்ப எமோஷனலா ஸ்வேதா மோகன் விளக்கம் அளிச்சிருக்காங்க. இளையராஜா அவர்களோட கான்சர்ட்காக லண்டன்ல இருக்கவே தான் ஜானகி அம்மா உடலுக்கு நேர்ல போய் அஞ்சலி செலுத்த முடியல அப்படின்னு ரொம்பவே மனமுடைஞ்சு போன வகையில ஸ்வேதா மோகன் பதில் அளிச்சிருக்காங்க. இதே மாதிரி தான் சமீபத்தில் நடிகை ஊர்வஷி அவர்களும் பாக்யராஜ் இறப்புக்கு போலன்னு விமர்சனங்கள் வந்துச்சு. ஊர்வஷியும் பாக்யராஜ் அவர்களை பிணமா பார்க்க நான் விரும்பல, நான் போனா இன்னும் மோசமா அழுது மத்தவங்களையும் ரொம்ப சோகத்துல ஆழ்த்திருவேன் அப்படின்னு கண்ணீர் விட்டு விளக்கம் அளிச்சிருந்தாங்க. இந்த நிலையில இப்ப ஸ்வேதா மோகன் விளக்கம் அளிச்சதை தொடர்ந்து இப்ப பலரும் ஸ்வேதா மோகனுக்கு ஆறுதல் கொடுக்கிற விதமா கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஒருத்தவங்களோட இறப்புக்கு போறதும் போகாம இருக்கிறதும் அவங்க தனிப்பட்ட விருப்பம், அதையெல்லாம் யாருமே கேள்வி கேட்க கூடாதுன்னு பலருமே கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. Meriba Paneer Soda. I trust Meriba.